இந்த மாதிரி தான் வந்து விஜயகாந்தை வந்து நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். அவரை மீடியா தான் அழிச்சு காலி பண்ணிட்டாங்கன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்ன வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. அவர் தேவையில்லாமல் கொஸ்டின் கேட்டு அவரை வந்து ஒரு இது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. விஜயோட ஸ்டேஜ் இப்போ விஜயோட ஸ்டேட்டஸ் எங்கேயோ இருக்கு. விஜயகாந்த் சார் இருந்த இடத்துல தான் இப்போ விஜயோட ஸ்டேட்டஸ் அங்கே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவரை ஹிட் பண்ண மாதிரி இவரை ஹிட் பண்ணாங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தர் ஹிட் பண்ணி ஒரு பஞ்சாயத்து ஆகி அவர் என்னென்ன பண்ணாங்கன்றது நல்லா தெரியும் மக்களுக்கு. அப்போ மக்களோட மைண்ட் செட்டில் இது ஆல்ரெடி இருக்கு. நீங்கள் அவரை பண்ண மாதிரி இவரையும் பண்ண நினைக்கிறீங்களான்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா அந்த இடத்துக்கு விஜய் இப்போ ஒரு நல்ல ஒரு பேரோட கரெக்டான ஒரு இடத்துல இருக்கார். இப்போ அப்படின்னும் போது நீங்கள் சொல்கிற ஆப்வியஸ்லி அங்கே ஒருத்தர் முட்டையடிக்க வந்ததில்லை, ஒரு தப்பான கமெண்ட் சொன்னால் கூட அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய விஷயமா மாறும். ஏன்னா ஒரு ஏறுமுகமாக அவர் போயிட்டு இருக்காரு. அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ற போயிட்டு இருக்கும்போது இந்தந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் சும்மா அவங்க ஒரு கலைப்பு விடுறது, ஏதாவது பண்ணுவோம் ஏதாவது சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி கலைப்புறலான்னு தெரில. அது மாதிரி நிறைய விஷயங்கள் மாறிட்டே இருக்குங்க. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் எடுக்கிற முடிவுகள்லாம் பார்த்தா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் பார்க்குற மாதிரி தெரியல. ட்விட்டர் ஸ்பேஸ் மாதிரியான விஷயங்கள், நம்மளுடைய சோசியல் மீடியா பேஜஸ் பார்க்குறாங்க, யூடியூப் நிறையா பார்க்குறாரோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இங்கே ஒரு விஷயம் ஒரு கருத்து சொல்லப்படுது, விமர்சனமாக எடுத்து வைக்கப்படுது, அதுக்கு நிறைவேற்றப்படுது. அவர் வெளியே வருவாரானா வெளியே வருவார், வெளியே பேசுவாருன்னு கேட்டால் பேசுகிறாரு, பரந்தூருக்கு எப்போ போகிறீங்கன்னா பறந்து போகிறாரு. ஸோ எல்லாமே எப்படின்னா இங்கே நடக்கிறதுக்கு ஒரு விமர்சனத்துக்கு பதில் சொல்ல பண்ணிகிட்டே இருக்காரு.